Hi friends, welcome to Daput Tamil. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழில் டாப் 5 ஹாரர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவிஸும் பார்த்தீங்கன்னா தமிழ் மூவிஸ்ங்கிறனால தமிழ் டப்பிங்கோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படாது. இந்த லிஸ்ட்டில் இருக்க மூவிஸ் எல்லாமே வழக்கமான டெம்ப்ளேட் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க மூவிஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு எது ஸ்கேரியாக ஃபீல் ஆச்சு அந்த மூவிஸை மட்டும் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லிஸ்ட்டில் 5th இடத்துல அம்புலி. ஒரு ஒட்டுமொத்த கிராமத்தோட அனுபவமும் அலறலும் பொய்யா இருக்குமா? 2012 வந்த சயின்டிஃபிக் ஹாரர் மூவி வித் IMDb 5.6 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு இந்த மூவி பிடிக்காம போகலாம். எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக பண்ண மாதிரி இருந்துச்சு. பட் இந்த மூவியோட குவாலிட்டி வைஸ்னு பார்க்கும்போது ரொம்பவே கம்மியாக இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பிகாஸ் செட் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பார்க்க அப்படியே செட்னு தெரிஞ்சது. அவ்வளோ ரியலிஸ்டிக்காக ஃபீல் ஆகுதுன்னு சொல்லலாம். இந்த மூவியில் மெயின் ஹைலைட்னே பார்த்தீங்கன்னா இந்த மூவியோட ஹாரர் மூமெண்ட் தான். ஹாரர் மூமெண்ட் எல்லாமே அதுக்கான பில்டப் கொடுத்து பர்ஃபெக்டாக கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஹாரர் மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துருந்துச்சு. நிறைய சீன் பார்த்தீங்கன்னா செம ஸ்கேரியாக இருக்கும். அதோட இந்த அம்புலிங்கிற கேரக்டர் பற்றி பேசும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த மூவி பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஹாரர் மூவி கிடையாது, இது ஒரு கிரியேச்சர் ஹாரர் மூவி. இந்த மாதிரியான ஸ்டோரி எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே புதுசு. அதுக்காக இந்த மூவி கண்டிப்பா பாராட்டி ஆகணும். இது வரைக்கும் இந்த மூவி நீங்க ட்ரை பண்ணலாம், ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீல் தரும். இந்த லிஸ்ட்ல 4th இடத்துல டிமாண்டி காலனி. 2015 வந்த ஹாரர் மிஸ்ட்ரியான மூவி வித் IMDb 7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி பத்தி நான் சொல்லவே தேவையில்லை, நிறைய பேருக்கு இந்த மூவி பிடிக்கும். இந்த மூவிக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. இந்த மூவிக்கு அடுத்த பார்ட் கூட ரிலீஸ் ஆக போகுது, அதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்டான மூவி. அது போக இந்த மூவியில் ஸ்கேரி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த மூவியோட ஸ்க்ரீன் பிளேவும் பார்த்தீங்கன்னா செம்ம எங்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதனாலே இந்த மூவி பார்க்க அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறம் எந்த ஹாண்டட் ஹவுஸ்குள்ளேயும் போக மாட்டீங்க, போனாலும் எந்த பொருள் தொட மாட்டீங்க. அந்த அளவுக்கு மனசில் ஒரு பயத்தை உருவாக்கிட்டாங்க. சப்போஸ் இந்த மூவியை நீங்கள் பார்க்கவே இல்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த லிஸ்ட்ல 3rd இடத்துல உருவம். 1991 வந்த ஹாரர் த்ரில்லர் மூவி வித் IMDb 6.7 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்டே சொல்லிக்கிறேன், இந்த மூவி ஓல்டு மூவி நினைச்சிட்டு பார்க்காம விட்டுறாதீங்க. ஓல்டு மூவி தான், பட் ஓல்டு மூவி மாதிரி இருக்காது. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்சம் குவாலிட்டி மட்டும் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும். மற்றபடி மூவி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த மூவி வந்த டைமில் ஃபிளாப் ஆயிருந்திருக்கும். பிகாஸ் இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்கேரியாக இருக்கும். ஹாரர் எஃபெக்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஹை லெவலாக போட்டிருப்பாங்க. இந்த மூவியை அந்த டைமில் தேட்டரில் பார்த்தவங்க எல்லாம் கண்டிப்பாக பார்த்து பயந்து நடுங்கியிருப்பாங்க. இப்போ கூட இந்த மூவியை பாருங்க, செம்ம ஸ்கேரியாக இருக்கும். பட் லைட்ல ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. அதுவும் நீங்கள் ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் வர்ற மூவிஸ் எல்லாம் பார்த்து பயப்படலாம் தான் இந்த மூவி உங்களுக்கு வேற லெவலாக இருக்கும். இந்த லிஸ்ட்ல 2nd இடத்துல 13B. ஆனா இந்த ஆவிகளாம் ஏன் வராங்க? யாவரும் நலம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2009 வந்திருக்கு. இது ஒரு ஹாரர் மிஸ்ட்ரியான மூவி வித் IMDb 9 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. உண்மையாவே இப்போ ரீசெண்டாக ஹாரர் படம் பண்ணுற டைரக்டர்ஸ் எல்லாமே இந்த மூவியை பார்த்துருப்பாங்களான்னு தெரியல. இந்த மூவி பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்லேயே ஒரு மாஸ்டர் பீஸை உருவாக்கிட்டாங்க. ஒரு ஹாரர் ஃபிலிமோட மேக்கிங்கும் ரைட்டிங்கும் எந்த மாதிரி இருக்கணும் இந்த மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இந்த மூவி பார்த்தீங்கன்னா செம்ம பர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. இந்த மூவியில் ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் இந்த மூவி ஃபுல்லாமே அந்த ஹாரர் டோனை மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. அது பார்க்க செமையாக இருக்கும். சப்போஸ் இந்த மூவியை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு பார்க்காம விட்டுருந்தீங்க, இல்லாட்டி இந்த மூவி பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா இந்த மூவியை கண்டிப்பாக பாருங்க, சூப்பராக இருக்கும், ஒர்த்து வாட்சாக இருக்கும். ஃபைனலா இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்க மூவி பார்த்தீங்கன்னா மாயா. 2015 வந்த ஹாரர் டிராமா மூவி வித் IMDb 7.5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த மூவி ரிலீஸ் ஆனப்போ இந்த மூவி பற்றி எதுவுமே தெரியாது. இது ஒரு நயன்தாரா படம், பேய் படங்கிறது மட்டும் தான் தெரியும். இந்த மாதிரி எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் நாங்கள் தேட்டருக்கு போனோம். தேட்டருக்கு போனவங்களுக்கு செம்ம சர்ப்ரைஸ். அந்த அளவுக்கு மூவி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்கேரியாக பயங்கரமாக இருந்துச்சு. நான் அடிச்சு சொல்லுவேன், தமிழ் சினிமாவில் அதிக ஸ்கேரியான சீன் இருக்க மூவி பார்த்தீங்கன்னா இந்த மூவி தான். இந்த மூவியில் இருக்க ஸ்கேரி சீன்ஸ்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக பயப்படாமல் இருக்க மாட்டாங்க. நைட் டைம் இந்த மூவியை பாருங்க, செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம பொதுவாக ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஹாலிவுட் மூவி மாதிரி இல்லை, ஹாலிவுட் மூவி மாதிரி இல்லைன்னு. பட் இந்த மூவிக்கு அந்த மாதிரி சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஈக்குவலாக பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மூவில ஸ்டோரி லைன், ஸ்கிரீன் பிளே, VFX, சினிமாட்டோகிராஃபின்னு ஒரு ஹாரர் மூவிக்கு என்ன தேவையோ அதெல்லாமே பர்ஃபெக்டா பண்ணியிருப்பாங்க. அதனாலே இந்த மூவி பார்க்கறதுக்கு செம ஸ்கேரியா இருந்துச்சு. நீங்க நல்ல ஒரு ஜம்ப் ஸ்கேர்ஸ் இருக்க ஹாரர் மூவியை தேடுறீங்கன்னா இந்த மூவியை டெஃபினட்டா செக் பண்ணி பாருங்க, சூப்பரா பண்ணியிருப்பாங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதான் நான் சொன்ன டாப் 5 தமிழ் சினிமாவில் இருக்க ஹாரர் மூவிஸ். இந்த லிஸ்ட்டில் இருக்க எல்லா மூவிஸும் பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த லிஸ்ட்டில் இருக்க மூவிஸில் எந்த மூவி உங்களுக்கு ஃபேவரட்டுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா 12B. இந்த மாதிரி தமிழ் சினிமா பற்றின வீடியோஸ் நம்ம சேனலில் இனிமேல் போடலான்னு இருக்கோம். இதே மாதிரி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. கீப் சப்போர்ட்டிங், ஸ்டே வித் Daput Tamil. தேங்க்யூ.